அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. கேள்வி பதில்கள் அந்த யூடியூப்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய ஒரு நபர் வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு இருக்குது சார், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த நபர் இந்த கேள்வி தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வடகிழக்கு மூலையில் உள்புற படிக்கட்டு வச்சுருந்துருக்காரு. நிம்மதியே இல்லை சார், ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்பில் கமெண்டில் கொடுத்துருக்காரு. அதை நம்ம தெளிவான முறையில் இப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கு மூலையில் எந்த ஒரு வெயிட்டும் வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹாலுங்கிற ஒரு பர்பஸே நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் நான் படிக்கட்டு வைக்கிறேன், நிறைய பேர் லிஃப்ட் வைக்கிறேன், சில தவறான விஷயங்களை பண்ணிவிட்டு எனக்கு நிம்மதி இல்லை சார், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வாசனை கூப்பிட்டிங்கன்னா அவர் பார்ப்பார், வடகிழக்கு மூலை படிக்கட்டுன்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும் முதல்ல அதை தான் உங்களை மாற்ற சொல்லுவாங்க. அப்போ வடகிழக்கு மூலை படிக்கட்டு அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதாவது வெற்றிக்கான தடைன்னு சொல்லலாம். தடை, அதை உடைக்கணும், உங்கள் தடையை முதல்ல உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த உள்முறை படிக்கட்டு இருக்குதாங்கிறத பாருங்கள். ஒரு செட் ஆஃப் பீரியட் நான் வளர்ந்தேன் சார், சூப்பராக இருந்தேன் சார், என்னுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்னார். அதற்கு நான் சொன்ன விஷயமும் கூட, இப்போ ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அதனுடைய எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் இப்போ அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. இது பழமொழியாக இருந்தாலும் கூட நான் இந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் பிரகாசமாக எரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் அது சடனாக சில விஷயங்களை கொடுக்கறதுனால இந்த வடகிழக்கு மூலை படிக்கட்டை மேக்சிமமாக எல்லா வாசனைகளுமே தவிர்க்க சொல்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. யாராவது வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வடகிழக்கு மூலையை எந்த ஒரு படிக்கட்டும், உள்மூளை படிக்கட்டோ லிஃப்ட்டோ எதுவும் தயவுசெய்து அமைக்காதுங்க. இவ்வளோதான். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கான மூளை. உங்களுடைய வாழ்க்கை தரமே அதில் தான் இருக்குது. லைஃப் இஸ் முதல்ல நீங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரேக்கு, எந்த ஒரு காரிய தடை, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் நமக்கு ஒரு அலைச்சல், பயங்கரமாக ரொம்ப டஃப்பாக இருக்குது, லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிளாக போகுது அப்படின்னா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் தான். நார்த் ஈஸ்ட் கார்னரை எந்த ஒரு மனிதன் சரி பண்ணுறானோ அவங்க அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிடுவாங்க. அப்போ வளர்ச்சியாக வரும்போது இப்போ அந்த நார்த் ஈஸ்ட்டை முதல்ல சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சுற்றி மற்ற விஷயங்களையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. நல்ல புத்தி கூர்மையான மனிதராக மாறக்கூடிய அளவுக்கு அந்த வடகிழக்கு மூளை வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. அதுக்காக வளம் தரக்கூடிய மூளை, வரவு வரக்கூடிய மூளை அப்படிங்கிறதா கிடையாது. பணக்கார மூளை அப்படின்னா உங்களுடைய அந்த பிரெயின் வேலை பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த வடகிழக்கு மூலை. அதனால் நிச்சயமாக நல்லதை நோக்கி நகருங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். சும்மா எனக்கெல்லாம் நிறைய வரக்கூடிய கேள்வியை பார்த்தீங்கன்னா, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கேள்வியாக இருக்குது. வாஸ்துலாம் இது கிடையாது, இதெல்லாம் வாஸ்து கிடையாது, இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறதெல்லாம் இதுவெல்லாம் ஒரு வாஸ்துவில் பேசிக் ஒரு 0.00% தான். இதையும் தாண்டி நிறைய அப்பாற்பட்டு மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய அதாவது நான் எனக்குடைய இன்புட் என்னை அழைத்து வாஸ்து பார்த்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன், ஒரு சேஞ்ச் லைஃப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம். இன்று எல்லாருமே வடகிழக்கு மூலையை கொஞ்சம் கவனித்து நடங்க, நிச்சயமாக மாற்றம் நடக்கும். அந்த நபருக்கும் நான் சொல்லிக்கிறேன், வடகிழக்கு மூலையில் புல்மூலை படிக்கட்டு இருந்தால் அதை உடைச்சிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உடைக்க முடியலைன்னா இடத்த விற்றுட்டு வேறு இடம் வாங்குங்க. இதுமாரி தவறான ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை மாற்றிக்கலாம். இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.
வணக்கம்.